ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் நங்கராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அஞ்ஞாத வாசி. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் கன்னடா ஃபில்மாக 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ ஜீ5ல தான் பார்த்தேன். அண்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தா அதில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக ஒர்க் ஆகுமா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தது தான். எனக்கு பயங்கரமாகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரிவ்யூவில். அண்டு இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் தான். ஸோ மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ன்றதுனால எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கலாம் ஆப்வியஸாக. இதில் பெருசாக ரொம்ப அன்வான்டட் சீன்ஸ்லாம் இருக்காது. சில பிளட் சீன்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக தெரிஞ்சுக்காது ஒன்றும். அண்ட் அதுக்கப்புறம் இதனுடைய ஃபஸ்ட்டு கிரெடிட் கோஸ் டூ டிரெக்டர் ஜனார்தன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் லைக் மியூசிக் யாருன்னு கேட்டோம்னா சரண்ராஜ் 2வது கிரெடிட். அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அவர் பேர் தெரியல. ஸோ அவருக்கு வந்து 3வது கிரெடிட். அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணும்னா லைக் இதில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை நீட்டாக பண்ணிட்டாங்க. லைக் ஹீரோ ரங்கையனா ராஜு அவர் தான் வந்துட்டு ஹீரோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாவனா கவுடான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, ரவிசங்கர் கவுடா. ஸோ அவங்க 3வது லீடு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டால் முக்கியமான லீட் வந்து ஷரத்னு ஒரு கேரக்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 கேரக்டர்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகிற படம் தான் இது. அண்டு இதனுடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பேர், அதாவது ஒரு ஒரு அம்மா, அவங்களுடைய 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு கிணத்துல குதிக்கிறாங்க. ஸோ இந்த கிணத்துல குதிக்க போகிறவங்கள 2 பேர் வந்து காப்பாற்ற வராங்க. அவங்களும் அந்த கிணத்துல குதிக்கிறாங்க. அவங்க எதனால அங்கே குதிச்சாங்க, லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு, லைக் அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன, யார் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஆரம்பிக்கும். ஸோ நான் இது சொன்னது ஒரு 5 நிமிஷம் கதை கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது பயங்கரமாக ஒர்க் ஆகும். 2 மணி நேரம் படம். ஸோ நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர்ஸை டேரெக்டாக மெயின்டைன் பண்ண விதம்ன்றதே சூப்பராக இருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் எப்படி போகும்னா, ஒரு ட்ராமா மிக்சட் வித் கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே மாறிடும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே வரும். ஹீரோ தான் வந்து போலீஸ். ஸோ அதனால் வந்து அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டே வருவார். கிளைமேக்ஸில் வந்து அவருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் அவரை வச்சு ஒரு ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானர் பேஸ்டு ஃபிலிம்ஸ் தான். குழப்பத்துலேயும் வச்சுருப்பாங்க, ஆனால் கடைசியில் வந்து தெளிவு பண்ணி விட்டுட்டாங்க. பிகாஸ் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக போட்ட நாட்டெலாம் அவுத்து விட்டாங்க. கரெக்டாக அது கொஞ்சம் ஓகேடா, ஒரு எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் பார்த்தோம். அண்ட் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சலிப்புத்தன்மையோ லைக் போரிங்காவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. லைக் என்ன சொல்கிறது, அன்வான்டட் சீன்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அண்டு விஷுவலாக சொல்லிடுறேன், விஷுவலாக இது ஒரு பயங்கரமான ஒரு படம். சின்ன படம்ன்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பிகாஸ் வந்துட்டு ஒவ்வொரு விஷுவல் ஷாட்ஸும் இதில் சூப்பராக வச்சுருப்பாங்க. ஒரு காடு தான் ஊர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த காட்டில் நடக்கிற படம்ன்றதுனால விஷுவலாக எவ்வளோ பயங்கரமாக காமிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்டு ஒவ்வொரு சீனும் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அண்ட் எக்ஸிக்யூஷனுமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் தான் வந்துட்டு இதில் பயங்கரமே. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லரில் மியூசிக் ஒர்க் ஆகலைன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதனால் இதில் ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கிறதுலேருந்து லாஸ்ட்டு சீன் முடிகிற வரைக்கும் மியூசிக் தான் எங்கேஜிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணும்னா லைக் அந்த ஒவ்வொரு நாட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்த்து விடுறதா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. லைக் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த எமோஷன் இல்லாத ஒரு நாட்லாம் போட்டால் அதெல்லாம் நமக்கு ஒட்டாது இல்லையா. ஆனால் அப்படிலாம் இல்லை. இதில் வந்து ஒரு ப்ராப்பர் எமோஷனோட ஏன் இதுக்காக இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது, ஏன் இந்த கேரக்டர் வந்து இவங்களை கொள்ளுது, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் நாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படம் ஆரம்பிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆயிருந்தது பயங்கரமாக படத்தில். இதை தவிர சொல்லணுன்னா லைக் கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருந்தால் கூட அந்த மீட்டர் செட் பண்ணி கரெக்டாக எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள். கண்டிப்பாக ஜீ5 எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அண்டு அவ்வளோதான். மூவி சஜஷன் முடிஞ்சிச்சு. வரட்டா. லவ் யூ. பை பாய்.